இலங்கை எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறது? நாம் எப்படி இதை சமாளிக்க போகிறோம்? மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக வருகின்ற வருடத்துல அரசாங்கம் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்படுது. இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், எதிர்வு கூறப்படுது. காரணம் என்ன சொன்னா, இலங்கையினுடைய இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிலைகளை மீண்டும் சீர் செய்வதற்கு கிட்டத்தட்ட 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகிறது. 4.1 பில்லியன் அப்படின்றது இலங்கை மத்திய வங்கியின் கையிருப்புக்கு ஈடான ஒரு தொகையாக இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பல நாடுகள் இப்பொழுது இலங்கைக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற கடன் தொகை, இப்ப மறுசீரமைக்கப்பட்ட கடன் தொகை திருப்பி செலுத்துற காலம் 2027 முதல் ஆரம்பிக்குது. இந்த காலத்தை இன்னும் தள்ளி போக வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கள். கடன் கட்டுவதை பத்தி நினைக்கவே தேவையில்லை இப்ப அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு கடனையும் கட்டி இந்த மீள் கட்டுமானங்களையும் செய்யும் பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக பெரிய பாதாளத்தில் மீண்டும் விழ வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வு கூறப்படுது. இதன் காரணமாகத்தான் பல நாடுகள் இப்பொழுது இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கிறாங்க. மற்ற அதாவது கடன் கொடுக்க திருப்பி கொடுக்க நாடுகளோட பேசி இந்த கடன் தொகையை திருப்பி செலுத்துற காலத்தை நீடித்துக் கொள்ளுங்கள், அல்லது இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி கழுங்க மாதிரி சொல்லப்படுது. இதுல IMF சர்வதேச நாணய நிதியம் இன்னும் அதிகமான கடன்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுது. அரசாங்கம் நேரடியாக கேட்கல, ஆனா இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வருகிற நாட்கள்ல இடம்பெறலாம் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்றது நேரத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு தொகை. இந்த தொகையை ஈடு செய்யறதுக்கு பல நாடுகள் உதவிட்டு வரலாம். கடன் அடிப்படையில தான் பல நாடுகள் உதவிக்கு வருவதற்கு தயாராக இருக்காங்க. இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றைய நாள்ல நாட்டுக்கு வந்திருந்தாரு. ஜனாதிபதி மிக முக்கியமான கட்சி தலைவர்கள், கட்சி உறுப்பினர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. இதுல 350 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் அது அன்பளிப்பா கொடுக்கப்படல. எனவே இந்த மாதிரி நாடுகள் கடன் கொடுக்க போறாங்க. ஆனா அந்த கடனை திருப்பி செலுத்துறது அப்படின்றதுதான் மிகப்பெரிய இக்கட்டான சூழலை இலங்கைக்கு வருகின்ற காலத்துல உருவாக்கும்.